ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒகேனக்கல் ஒரு 1 டே ட்ரிப் போயிருந்தோங்க. ஒரு 25 பேருங்க, குழந்தைங்க எல்லாம் சேர்த்து ஒரு 10 ஃபேமிலி போயிருந்தோங்க. இந்த 25 சீட்ஸு வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோங்க. நாங்கள் போனது வந்து பெருந்துறையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. பெருந்துறை, பவானி, அப்படியே அந்த மேட்டூர் ரோட்டில் அப்படியே போனோம்னா அந்த மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம், பெண்ணாகரத்துலேருந்து ஒகேனக்கலுங்க. 5 மணிக்கு இங்கே பெருந்துறையிலேருந்து நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். அப்புறம் அப்படியே போகிற வழியில் அந்த பவானி ஆறுகள் சைடில் இது 2 பக்கம் பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டே போனோம். போகிற வழியில் மேட்டூர் ரோட்லிங்க அங்கே அம்மாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 4 கிலோ மட்டன் எடுத்துட்டோம் அங்கே போய் சாப்பிட்றதுக்காக. கண்ணாடி போடாத எடுத்துறாங்க, அப்புறம் அடையாளம் தெரியா போயிருப்போது. ஆட்டுக்கறி நல்லா முறையால எடுத்துட்டுங்க. எங்க அக்காவோட துறையால எடுத்தோம். சமையல்காரம்மாவோட ரெடியா இருக்கிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கலான்னு மளிகை கடைக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது ஒரு இனிய சுற்றுலா செல்ல இருக்கிறதுனால நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சுங்க அங்கே அம்மாப்பேட்டையிலேருந்து கிளம்பும்போது. அங்கே நாங்கள் ஒகேனக்கல் ரீச் ஆகும்போது கரெக்டாக மணி 11 o'clock ஆயிடுச்சுங்க. நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டு தான், இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பியிருக்கணும். ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்பியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இந்த என்ட்ரன்ஸ் இது இந்த இடத்துல கொஞ்சம் பார்க் பண்ணிட்டோம். உள்ளே பார்க்கிங் இருக்குது, அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வாக்கிங் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் வந்துருங்க. அப்புறம் நாங்கள் வரும்போதே வந்து வேனில் அந்த வாட்டர் தண்ணி கேனு, அப்புறம் அந்த பாக்கு தட்டு ஒரு 50 தட்டு, அதுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிட்டேங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் அவங்க சமையல் பண்ணுறவங்க வந்து ஆல்ரெடி கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு, ஃப்ரெண்டு மூலிமா கிடச்சிங்க. அவங்க பேர் வந்து மாராக்கா அப்படின்னா எல்லோரும் தெரியும். அவங்க நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன், இது அவங்க நம்பருங்க. சமையல்லாம் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணி அது கேட்டதுக்கு அவங்க வந்து அரிசியை ஒரு 5 கிலோ வாங்கிட்டு போயிட்டோம். அரிசியை அப்புறம் அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பார்த்து பேசிவிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துக்கு அவங்க சமையல் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுங்க. அந்த ஜாமான்கள்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் மார்க்கெட் போகணுங்க. கடைகள் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 50-60 கடை இருக்கும், மீன் கடை. மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரோகு வகையை சேர்ந்த மீன் வந்து இதுக்குள்ளேயே பெரிய சைஸ் மீன். இது ஒரு மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோ 7 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். கிலோ வந்து 250 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் மொத்தம் 22 கிலோ எடுத்தோம். சரி 200 ரூபா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்டுங்க. அப்புறம் வந்து இன்னொரு மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்பாசி அப்படிங்கிற மீன், அது குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சின்ன ஒரு 1.5 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்சில்
அதில் ஒரு 4 மீன் எடுத்துட்டேங்க. கல்பாசி குழம்புக்கு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இங்கே மீன் எடுத்து எடை போட்டு வாங்கிட்டு பக்கத்தில் வந்து அவங்க மீன் வெட்டுறாங்க. அவங்க வந்து கிலோவுக்கு 20 ரூபா வாங்குறாங்க வெட்டி கொடுக்குறது. இதெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. ஒன்றும் ஏமாத்துறது இதெல்லாம் இல்லைங்க. பக்கத்துலேருந்து பார்த்துட்டா சரி, வேறு ஒன்றும் இல்லை. மீனை வெட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டுங்க. அவங்க இடம் சொன்னாங்க, அவங்க சமைக்கிற இடம், இந்த இடத்துக்கு வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா, சரி எல்லாம் பேக்கு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டுங்க ஃபால்ஸு போகலாம் அப்படின்ட்டு. ஃபால்ஸில் வந்து லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. பேக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு பேக்கெல்லாம் பார்த்துருக்கு ஒரு ஆள் நியமிச்சுட்டு மற்றவங்கெல்லாம் அப்படியே போகணுங்க. நாங்கள் இந்த நல்லெண்ணெய் வாங்கி போயிட்டோம். சின்ன பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு 7 பாக்கெட் வாங்கி போயிட்டோம். எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஆள் பிடிச்சிங்க. தலையிலெல்லாம் கொஞ்சம் அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுங்க. உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா சும்மா டமீர் டுமீர்னு சவுண்டு கேட்கும். அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள் டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. சும்மா அப்படியே படுக்க வச்சு சும்மா குத்துன்னு குத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்து மாட்டிக்காதீங்க. சில பேர் சரக்கு பாட்டிகளாக இருக்கிறாங்க, சரக்கு போட்டு மசாஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆளுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் போய்க்கலாம். நம்ம என்ன கடையில் வாங்கி கொடுத்தோம்னா, நல்லெண்ணெய் வாங்கி போயிட்டோம்னா நீட்டாக போட்டு தேய்ச்சி விட்ருவாங்க. சில பேர் நல்லா பண்ணுறாங்க, நீட்டாக பண்ணுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை போட்டு நானும் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு பாட்டில் தூக்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்துக்குங்க, மாட்டிக்காதீங்க. வச்சுட்டு அப்படியே ஃபால்ஸுக்கு போயிட்டோம். அங்கே ஃபால்ஸுக்கு லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக இருக்குது. ஜென்ஸ்லாம் நாங்கள் ஒரு பக்கம் போயிட்டோங்க. இப்போ தண்ணி நல்லா சில்லுன்னு வருதுங்க, நல்லா இருக்குது. நல்லா ஃபோர்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அதை இந்த மாதிரி தான் இருக்குது ஃபால்ஸ். இங்கே தான் நாங்கள் குளிச்சதுங்க. நல்லா குளிக்கும்போது கண் நல்லா அப்படியே சிகப்பாயிடுச்சு. குளிச்சுட்டு ஃபால்ஸில் நல்லா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டுங்க. கையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து ஆல்ரெடி இன்னொரு குரூப் பேசியிருந்தாங்க. அவங்க எப்படின்னா மொத்தமாக ஒரு 4-5 பேர்த்து பேசிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கொடுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. கரெக்ட் டைமுக்கு சொல்ல கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் நாங்கள்லாம் குளிச்சுட்டுங்க அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் வேற ஒரு குரூப் சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டு இருந்துச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் நம்ம சாப்பிட முடியும். ஒரு 1 hour ஆகும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் போனது ஒரு 2:30 ஆயிடுச்சுங்க. நாங்கள் என்னென்னா இட வசதிகள் உட்கார்றதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி இல்லை. பார்க் ஒன்று இருக்குது முன்னாடி, ஆனால் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் மக்கள் வந்து வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கூட்டம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், செம்ம கூட்டம். சண்டே அப்படிங்கிறனால ஃபுல்லாக அந்த கர்நாடகா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே போனோம். இதான் இடங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே பாய போட்டு எல்லாருமே போட்டுட்டோம். சில பேருக்கு இடம் இல்லை, இடம் பத்தல. நாங்கள் 25 பேர் அப்படிங்கிறனால அந்த இடத்துல ஒரு 20 பேர் தான் உட்கார முடிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்னா நாங்களே எல்லாம் வாங்கி இது இங்கேயே சமைக்கிறாங்க. இங்கேயே வந்து அந்த மீன் பொரிக்கிறது, என்ன மீன் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் அவங்களே மசாலாலாம் அவங்களே அரைச்சி இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டிங்க. இப்போ கொஞ்சம் அந்த கடை மசாலா எண்ணெய் போட்டு தராங்க. போட்டு பரட்டி வச்சுட்டு அப்புறம் மீன் பொரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சுங்க. டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. மீனோட ஃப்ரெஷ்னஸுக்கு தகுந்த மாதிரி அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. குழம்பு மீன் கொடுத்தாங்க, குழம்பும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மட்டன் வந்து ஃபஸ்ட்டே வந்து கிரேவி பண்ணி வச்சுட்டாங்க. கிரேவி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் மட்டன் வந்து அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும்போது. சமையல் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் அவங்க 2-3 பேர் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இவங்ககிட்டே கொடுத்துடலாம், தைரியமாக கொடுக்கலாம். ஒரு ஏமாத்துறது இதெல்லாம் கிடையாது. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க நம்பர் கீழே ஆல்ரெடி கொடுத்துருந்தேன்.
இது என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே உள்ளே போனோம்னா இந்த பக்கம் போனோம்னா ஃபால்ஸு, அந்த பக்கம் தொங்கு பாலம் அப்படிங்கிறது சும்மா அது வியூ பாயிண்ட் மாதிரிங்க. 10 ரூபா டிக்கெட்டு. லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். விசில் அடிச்சுட்டாங்க போகலாம். டைம் முடிஞ்சு க்ளோஸ். படகு பரிசல். இவங்க ஏதோ ராஜிக்கா சமைக்கிறேன்னு ஒண்ணுமே சமைக்கல. சாப்பிட்டு வந்தாங்க. நான் வந்து 1998ல் 100 அடி இருக்கிற அந்த பாறையிலிருந்து கீழே குதிச்சுங்க. யார் நம்ப முடியாது. நம்ம அப்படியே ட்ரோன் கேமராவில் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம். ஒகேனக்கலோட ஃபுல் வியூ உங்களுக்காக. இது பார்த்தீங்கன்னா தொங்கு பாலம், பாறைக்கு நடுவில் ஃபால்ஸு, அப்புறம் அந்த பர்சல்ல எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் பர்சலுக்கு போகல, டைம் இல்லை. அதனால தான் கொஞ்சம் நேரமே வந்திருந்தோம்னா எல்லாமே பார்த்துருக்கலாம். நம்ம குரூப்பில் வந்து சில பேர் பயந்துட்டாங்க, பர்சல் வேண்டாம் அப்படின்னு. சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டு நீட்டாக தான் பண்ணுறாங்க. பர்சலில் வந்து முன்னாடி நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே நிறையா வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. நிறைய பேர் கூப்பிட்றாங்க பர்சல் ஓட்டுறதுக்கு, அப்புறம் சமையல் பண்ணுறதுக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி தராங்க. பாருங்க, அந்த வியூ பாருங்க. இது வந்து மார்க்கெட், மீன் எடுக்கக்கூடிய மார்க்கெட் பாருங்க. மொத்தம் ஒரு 50 கடை இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம சாப்பிட்ட ஏரியாலேருந்து ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கோம். இதுதாங்க ஆரா மீன். அங்கே பசங்க, சின்ன பசங்கள்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆரா மீன் பார்த்துருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. பார்த்தா இவங்க பசங்க, நம்ம பசங்க, அவங்க நான் தான் பிடிச்சேன் அப்படின்ட்டானுங்க. பக்கத்தில் நின்றுட்டு வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்குறான். அப்புறம் நான் கிளம்பும்போது கரெக்டாக அந்த வண்டி பார்க்கிங் இடத்துக்கு அந்த வந்துட்டு உள்ள வரைக்கும் ஒரு 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். வேலை இருட்டில் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சேரும்போது இப்போ 1 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் எங்கள் திருப்பூர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம்
ஒரு 1 டே ட்ரிப்பு, நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. காலையில் கொஞ்சம் இயர்லியராக கிளம்பிடணுங்க. ஏன்னா ட்ராவல் டைம் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இயர்லியராக கிளம்பிட்டா அங்கே வந்து ஒரு 9 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆயிடணுங்க. டைம் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது. 1 டே ட்ரிப் வந்து ஒகேனக்கல் ட்ரிப் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுறோம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேற பக்கம் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக போடலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.